டேய் டீக்கட மண்டையா, சூடா சமோசாவை குடுறா, சாப்பிடணும் போல இருக்கு. மோட்டோ வயித்துக்குள்ள தவுல் சத்தம் கேக்குதுன்னு காலையில தானே என்கிட்ட சொன்னேன். 2 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. இல்லடா பத்துலு, தவுல் சத்தம் கேட்டதுன்னு சொன்னல, கூடவே நாதஸ்வர சத்தம் கேட்க வேண்டாமா, அதுக்காக தான் சாப்பிடுறேன். சமோசா. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அட இல்லடா டீக்கட மண்டையா, இந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையா சொல்லியிருக்கான் வெளியில இருக்க எதுக்கு என்ன சாப்பிட கூடாதுன்னு. அதனாலதான் சமோசா வெளியே இருக்கிறத தூக்கி போட்டு உள்ள இருக்க மசாலாவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், உன்னால சமோசா சாப்பிட்டத நிறுத்தவே முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சூடா ஒரு கப் டீயாவது கொடுங்க சார். இதோ வந்துடுறேன் பட்லு. கம் ஆன் பாஸ்ட். ஓகே தேங்க் யூ. அட இது என்னது? கொஞ்ச நாளாவே இங்க தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. டீ நான் எதுல போடுறது? உங்க வீட்ல தண்ணி வந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். தண்ணி இப்ப எங்க ஏரியாவுல கூட தான் வர்றது இல்ல. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது நம்ம ஏரியாவுல மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு. நான் இருக்கும்போது அப்படி எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுத்து சமூக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஏழைகளுக்கு இலவசமா கொடுப்பேன். யாராலெல்லாம் காசு தர முடியுமோ அவங்களுக்கு விலை பேசி தண்ணியை வித்துடுவேன். நான் ரொம்ப ஏழைங்க, சீக்கிரமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. டீ காஃபி டிஃபன் எல்லாம் வித்து நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்னையே நீ ஏழைன்னு சொல்றியா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சு கிச்சன் பேசினா பஞ்சர் ஆக்கிடுவேன். முதல்ல அவனுக்கு ஒரு ட்ரம் தண்ணியை கொடு. அதுக்காக அவன் கிட்ட இருந்து 500 ரூபாய் வசூல் பண்ணு. 500 ரூபாவா? இது பகல் கொள்ளடா. வாடா சிங்கம் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐயா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தண்ணி. ஆனா என்ன இது? அதுக்குள்ள தண்ணி எப்படி தீர்ந்து போச்சு? இப்ப நான் சோப்பை எப்படி கிளீன் பண்றது? எப்படி 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 பண்றது? வாங்க யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. தண்ணி கொடுங்க, தண்ணி. என்னால பார்க்க முடியாது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியும். மோத்து பத்துலும் இங்க வந்துட்டாங்க. அதானே? சிங்கம் சார், நீங்க கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க சார். ஓட்டு போட்ட சிட்டிலேயே தண்ணியே வரல சார், தண்ணி பஞ்சம். எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இந்த டவலை கட்டிட்டு இந்த ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். போங்க சீக்கிரம் வாட்டர் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சீக்கிரம். ஏன் பின்னாடி தயவு செஞ்சு வராதீங்க. நான் மூஞ்சில தேய்ச்ச சோப்பு என் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. அம்மா எங்கேயுமே தண்ணி இல்லையே. மோட்டோ பத்துலு, வாட்டர் லைன்ல எங்கேயோ பிளாக் இருக்கு. நம்ம பைப் லைனை கிளீன் பண்றவன கூப்பிட்டுருக்கோம். இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். இன்னும் 2-3 நாளா? அதுக்குள்ள சிட்டியே ஆறிடும். வேண்டாம் வேண்டாம், நீங்க அந்த பைப் லைனை எங்க கிட்ட காட்டுங்க, நாங்களே கிளீன் பண்றோம். ஆபீசர், இந்த தண்ணி கண்டெய்னரை நான் ஏன் சார்பா உங்களுக்கு தரேன். நீங்களே இதை வச்சுக்கங்க. என்னோட சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். ஓ தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் ரிலாக்ஸா மேல போய் உட்காருங்க. நான் மோட்டு பத்துலோட போய் அந்த பைப் லைனை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ தேங்க்ஸ் ஜான், நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க. ஒருவேளை உன்ன மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா, அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க கெட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா இந்த ஊரு ரொம்ப நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும், என்னோட வீட்டுக்கு தண்ணி லாரியை நீ அனுப்பி வச்சிட்டியா இல்லையா? அனுப்பி வச்சாச்சு சார். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவே கொடுத்துடலாம். உங்களை மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நான் கை நீட்டி எப்படி காசு வாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. மோட்டு பத்துலோ, இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாம எல்லாம் ஒன்னாவே சமூக சேவை செய்யலாம். நல்ல விஷயம். காலு காலு போச்சே. வலிக்குது வலிக்குது வலிக்குது. தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே. கை போச்சு கை போச்சு. வெளியே கத்தாதரா, உள்ள வாடா சீக்கிரம். மோட்டு பத்துலோ, வாழ்நாள் பூரவும் நீங்க உள்ளே இருக்க வேண்டியதா. உங்களை யாராலையும் வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த குட்டப்பையன் வழக்கம் போல நம்மளை ஏமாத்திட்டான். இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் மோட்டோ. இப்ப என்னதான் பண்றது? சரி வந்ததா வந்துட்டோம். உள்ள வேற என்னதான் பிரச்சனைன்னு பாத்துட்டு இருந்தா போயிடலாமே. சரி வர பிரச்சனை வழியில நிக்க போகுது. சாகிறதுக்குள்ள நம்ம ஏதாவது நன்மையை செஞ்சுட்டு போனோம் மோட்டோ. வா மோட்டோ, நல்லது செய்யலாம். என்ன இது இந்த பக்கம் மூடி இருக்கு?
சரி வா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் யாரோ சுவரை கட்டி வச்சிருக்காங்க. இத சீக்கிரம் உடைச்சு பார்த்தோம்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பார்த்து சூதானமா அடி மோட்டோ. அடே ஏன்டா என்னையும் போட்டு அடிக்கிற? சாரி பத்துலோ, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஐயோ அடே மோட்டோ, செவரை தானடா உடைக்க சொன்ன, எதுக்காகடா என் மண்டையும் போட்டு உடைக்கிற? ஓ சாரி பத்துலோ, உன் மேல படாம நான் அடிக்கிறேன். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, மறுபடியும் சாரி அடிக்கிறேன். பார்த்து மெதுவா சூதானமா அடிடா. இப்படி போட்டு பழக்கிறானே. டேய் மோட்டோ, ப்ளீஸ் என் மேல இறக்கம் காட்டுறா. நான் என்ன பண்றது பத்துலோ, எவ்வளோ அடிச்சு பார்த்தா அந்த சவறு உடைய மாட்டேங்குது. நான் மட்டும் என்ன பண்றது? மோட்டோ, சுவருக்கு அந்த பக்கமா தண்ணி இருக்கு மோட்டோ. பல்ல யாரோ தண்ணியை பிளாக் பண்றதுக்காக சுவரை கட்டி வச்சிருக்காங்க. நாம அதைத்தான் உடைச்சிருக்கோம். அந்த பக்கம் இருக்கிற சுவரை தயவு செஞ்சு உடைச்சிடாத மோட்டோ. மொத்தமா இருக்கிற தண்ணி பூரா இந்த பக்கம் வந்துட்டா அப்புறம் நம்ம இந்த பைப்புக்குள்ள உட்காரவே முடியாது. அப்புறம் நம்ம வெளியே போறதுக்கான வழியும் இருக்காது. ஆமா, சீக்கிரமா அதை அடைச்சிடு. சீக்கிரம் பாஸ். ஓகே, சீக்கிரமா செய். ஓகே. ஆஹா, பக்கத்துல புடிங்கிச்சு. அது என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம் டெவலப் ஆகுது? அம்மா வந்துட்டு மோட்டோ. குட்ட பையல, இதெல்லாம் உன்னுடைய வேலையாடா? தண்ணி வர பைப் லைனை பிளாக் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தண்ணி கிடைக்காம பண்ணது நீதானா? இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் டேங்க்ல ஃபில் அப் பண்ணி ஊர் மக்களுக்கு விலைக்கு விக்கிறியாடா மண்டா பையல? நான் எங்க போனாலும் அங்க நீங்க எப்படிடா கரெக்டா வந்துடுறீங்க? எதுக்கு என் பின்னாடியே வந்து எனக்கு இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. வாய முடுறா அறிவில்லாத மடையா. சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு அந்த டேங்குக்குள்ள ஏத்துக்க. சீக்கிரம். அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. மோட்டோ, இங்க இருந்து நம்ம உடனே ஓடி ஆகணும், இல்லனா இந்த குள்ளங்கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். ஓடிடு மோட்டோ. என்னடா எவ்வளவு வேகமா போறான்? திரும்பி பார்க்கல, நேரே இல்ல, ஓடி வா. லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சிங்கம் சார், ஒரு வாட்டர் டேங்கர் எங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க சார், சீக்கிரமா வாங்க சார். தண்ணி டேங்கர்ஸா? உடனே அந்த டேங்கரை என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. நான் உங்களை காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வந்திருக்க. அப்போதான் அந்த தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியில நான் குளிக்க முடியும். நான் உங்களுக்காகவே வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சிங்கம் சாரோட நினைப்பு போல குளியல் மேலதான் இருக்கு மோட்டோ. ஏய், நாங்க உனக்கு லிஃப்ட் கொடுக்கல, உன்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடுங்க. சாரி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. நாங்க இறங்குறோம். அப்பா. அடே மோட்டோ, நீ இருக்க பாரு. அரை மண்டையா இருடா. ஹலோ பை, ஏஆர் டெலிவரியா? ஆமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ரெண்டு பேரும் உசுர கையால புடிச்சிட்டு புர்பெரி நகர்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனே சமோசா எடுத்துட்டு போய் கொடுங்க சார். சீக்கிரம் சார், போங்க. ஓகே 2 பிளேட் தோசை உடனே அனுப்பி வச்சிடுறேன். இப்போ 2 சமோசா ஓடிட்டு இருக்கு. அட 2 சமோசாலாம் ஓடி போலங்க, 2 ஆட்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிளேட் சமோசா கொடுன்னு தான் சொன்னேன். சரி 2 பிளேட் தோசை தானே? தேங்க்யூ. மடையா, சமோசாவை ஆர்டர் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சூப்பரு. ஏய் மோட்டோ, ஆஹா, அடுத்த லாரியா? அம்மா காக்கம் எல்லாம் லைன் கட்டி போதே. இது என்ன சார், புது பிரச்சனை ஆயிருக்கு? யார் அவங்க? நீ பண்றா, கொஞ்சமாவது பிரேக் கொடுக்கடா. சமோசா சாப்பிட்டா அதுக்கப்புறமா நாங்க ஓடுறோம், துரத்துக்க. நீ எதுக்கு வண்டியை நிறுத்தின? அடிச்சு தூக்கு. தப்பி தவறி அவனுக்கு 2 சமோசா சாப்பிட்டானுங்க. அப்புறம் இந்த லாரியை அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. மோட்டோ ஆஹா, இவங்க தண்ணி மாஃபியாவே இருக்காங்க போல இருக்கே மோட்டோ.
பாஸ்டால டெலிவரி கொடுக்குறான் இவன் சூப்பர். என்னடா இது தோசை மாதிரி இருக்கு? ஹலோ அட கிறுக்கு பையில உங்ககிட்ட சமோசா தானே ஆர்டர் பண்ண? சமோசா அட தோசை தான் அனுப்பி வச்சிருக்கேன்லப்ப. அடே டி ஃபார் தோசை இல்லடா, எஸ் ஃபார் சமோசா தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே ஓகே, எஸ் ஃபார் தோசா. இவங்கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் டின்னர் வந்துடும் போல இருக்கே. எஸ் ஃபார் சமோசான்னு சொன்னேன்டா கிறுக்கு பையில. வந்துச்சு. யாருமே வரலையே. இப்ப மோட்டு பத்துல ஒன்னா சேர்ந்து இந்த சிட்டில இருக்கிற தண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த விஷயத்தை நிச்சயமா மேயர் சார் கிட்ட எடுத்து சொல்லுவேன். இதுக்காக கண்டிப்பா மோட்டு பத்துலுவுக்கு சிறந்த பரிசு வாங்கி கொடுக்கணும். உட்காந்துருக்கிறோம், ஒரு மீன் கூட மாட்டலையடா பத்துலு. தூண்டில வெளியே எடுக்கும் போதெல்லாம் தூண்டில் வெறும் தூண்டில தான் வருது. இந்த புழுவை கூட எந்த மீனும் சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த காலத்து மீன்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சு மோட்டோ. ஆஹா என்னது ஏதோ மாட்டிச்சு. ஆஹா தொப்பி, எவனோட தொப்பி இது? அட நீங்க என்ன காரியம் பண்றீங்க? ஆஹா தொப்பி பேசுது. அப்பா பத்துல அந்த தொப்பி என்னடா பேசுது? மனுஷங்க மாதிரி மூஞ்சியெல்லாம் இருக்குது, ஒண்ணும் புரியலையடா. எனக்கு என்னமோ இத பார்த்தா பூதம் மாதிரியே தோணுது மோட்டோ. இல்ல நான் ஒரு ஏலியன் ஹேட். நான் யார் தலையில உட்கார்ந்திருக்கனோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பவர் நான் கொடுப்பேன், புரிஞ்சுதா? அப்படின்னா நாங்க எதை வேணாலும் செய்யலாம் இல்ல? உன்னை தலையில போட்டுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ண போறோம் பாரு. பத்துல வா உட்காந்து ஓசிக்கலாம். இது எந்த காலத்து தொப்பிடா மோட்டோ? உன் தலைய பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். இப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு தொப்பிய போட்டிருக்கிய? மிஸ்டர் ஹேட், உன்னை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மண்டப்பைய உன்னை கிண்டல் பண்றான், என்னன்னு பாரு. எனக்கு கொஞ்சம் பவரை கொடு, இவனுக்கு சரியான பாடத்தை நான் டீச் பண்றேன். சீக்கிரம். அப்படியே செய்யறேன். நான் இப்ப உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். வாடா பாக்ஸர், ஒரு டிராயரை போட்டா நீ பாக்ஸர் ஆயிடுவியா? ஊருக்குள்ள எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட வந்து போய் பாரு. பத்துலு, மோட்டோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏன் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட அடி வாங்கணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கே. ஆக்சுவலா இன்னைக்கு அடி உனக்கு தாண்டா விழ போகுது. கம் ஆன் ஃபைட். ரெடி? நான் என்ன பண்றேன்னு பாரு மொட்டை மட்டை. இனிமே அடுத்த ஜென்மத்துல கூட என்ன கிண்டல் பண்ண கூடாது. இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸிங் எப்படா கத்துக்கிட்ட? இப்ப நான் நடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த வயசான மனுஷனை காப்பாத்துங்க, யாராவது வாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு டாக்டர் சார். அவருக்கு வெயில்ல நடந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. அவர் தலைக்கு மேல யாராவது தொப்பிய வச்சு அவர் தலைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், இப்ப நீங்க இருக்கிறது ஏன் தலை மேல. நான் பறக்கணும்னு விரும்புறேன். நான் இப்போ உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். அந்த தொப்பை திரும்ப வாங்கி ஆகணும். ஏய் நில்லுடா. டே டான் ஐடியா. டேய் டண்டனக்க டான் நில்லுடா. டேய் வாடா. டேய் குட்டா நில்லு. ஏய் டாய்.
மரியாதையா என் ஹேட்டை குர்ரா திருப்பி. மோட்டு பத்லு, இதை நான் திரும்ப தரவே மாட்டேன். என்னை இப்ப நிம்மதியா பறக்க விடுங்க. என்ன விடுங்கடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. கையை விட்டு பிரமாதம்ன்றானுங்க. அட போவீங்களா, எழுந்திருக்கடா. மூச்சு முட்டுதுடா, இறங்குங்கடா சீக்கிரம். மறுபடியும் வானத்துல இருந்து மோட்டு பத்லு ஏன் மேல வந்து விழுந்துட்டாருங்க. கண்ணை மெதுவா திறந்து பாருங்க சிங்கம் சார், இது நாங்களே தான். சிங்கம் சார், நாங்க குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் ஹேட் கிடைச்சது. அந்த ஹேட்டை போட்டுக்கிட்டா ஏகப்பட்ட பவர் வரும். அந்த குட்ட பையன் ஜானி எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த தொப்பியை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? போய் அவனை சேஸ் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன். மிஸ்டர் ஹேட், இந்த லாக்க திறக்கிறதுக்கு எனக்கு சீக்கிரம் பவர் கொடுங்க. இதோ உடனே அந்த சக்தியை தரேன். மாட்டியா? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இப்ப நீ என்ன பண்றேன்னா ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல ஃபயர் பண்ணிடுவேன். மிஸ்டர் ஹேட், சிங்கம் என்ன ஷூட் பண்ணக்கூடாது. அதை நான் எப்படியாவது தடுத்தாகணும். நான் இப்ப உனக்கு அந்த பவரை தரேன். அட சிங்கம் சார், இப்ப டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே மடமடன்னு சுட்டு தள்ளிங்க சார். வாயாலிய சொல்றாடா. வாயாலிய வட சுட்டுறீங்களா? என்னடா மயக்கமா அவர் தலையில விழ வேண்டிய தேங்காய் நம்ம தலையில விழுது. மிஸ்டர் ஹேட், நான் இப்ப பைக்கை விட வேகமா ஓடி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். இதோ உடனே அந்த பவரை தரேன். இல்ல, நான் இதை எதிர்பார்க்கல. வேண்டாம் வேண்டாம், முடியல. இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பீட நான் கேட்கவே இல்லையே. டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? டாக்டர் ஜட்டா சார், இந்த நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மிஸ்டர் ஹேட், எனக்கு பவர் கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ், பேக், நகை எல்லாம் என்ன தேடி வரணும். இதோ உடனே அந்த பவரை தரேன். நான் பெரிய பணக்காரனாக போறேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஆமா. டேய் குட்டச்சானே, என் ஹார்ட் ஓ ஹார்ட் அவட பவர் ஜாஸ்தி. நம்பிக்கை இல்லனா நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாமா? நீ தயாரா? ஓகேவா? ஓகே, நான் சண்டை போட தயாரா இருக்கேன். உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி பார்க்கலாம், டாக்டர் ஜட்டாவோட கெமிக்கல் இன்னைக்காவது வேலை செய்தா இல்லையான்னு. இத பாருடா குட்டை, என் ஹார்ட் செய்யற எல்லா வேலையும் உன் ஹார்ட்டால செய்யவே முடியாது. இப்ப பாரு, என்னுடைய ஹேட்டோட பவரை பாரு. என் பிரியமான ஹேட், என்னுடைய ஆசையை நிறைவேற்று சீக்கிரம். அந்த காரை தங்க காரா மாத்து. அதுக்கான பவரை எனக்கு கொடு. ஹலோ மோட்டு, பிரியமான மோட்டு, என்னோட பவரை தாராளமா வாங்கிக்க. மிஸ்டர் ஹேட், நான் என்னோட அந்த பேனை தங்க பேனா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த பவரை தரேன். போய் அதை தொடு, அந்த வேன் அப்படியே தங்கமா மாறிடும் பாரு. பாஸ் பாஸ், தூங்காதீங்க பாஸ், கண்ணை முழிச்சுக்கிட்டே இருங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், என்னோட வேனை கோல்டா மாத்துங்க. அதை என்னால செய்ய முடியாது. ஆமா, கோல்ட சம்பாதிக்கிறதுக்கான சக்தி என்னால கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாத்தியாடா, என் ஹேட்டோட இன்னொரு பவர் அடி பாக்குறியா? கஜ கஜா, எப்படியாப்பா இந்த காரு தங்கமா மாறுச்சோ? அட, அதுக்கு காரணம் என்னோட இந்த கெமிக்கல் தான்பா. அத நாம எந்த பொருள்ல தெளிச்சு விட்டாலும் சரி, அதுக்கப்புறமா அத நாம கையால தொட்டோம்னா அது தங்கமா அப்படியே பளபளன்னு மாறி போயிடும். ஆனா அது ஒரிஜினல் தங்கம் கிடையாதுப்பா. அப்போ நம்ம ஜானே முட்டாளாக்க போறோம்னு சொல்லுங்க. ஜான் எப்ப வர போறோம்? ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுங்கப்பா. அட ஆமா நண்பா, இன்னைக்கு அமாவாசை. உண்மையான நிலவு வெளியே வராது. அப்படி இல்லைன்னா இப்ப 2 நிலவு தெரியும். என்னுடைய அருமையான ஹேட்டே, நண்பன் ஹேட்டே, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வை. அந்த குட்டப்பையை இருந்த இடத்துல காணாம போகட்டும். அதுக்குண்டான பவரை எனக்கு கொடு.
என் அருமை மோட்டு, என் பிரியமான மோட்டு, என்னோட பவரை வாங்கிக்க. சீக்கிரம் பயமா மறைஞ்சு போயிடு நிலாவே. ஆஹா, அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சூப்பரான பவரா? ஹலோ மிஸ்டர் ஹேட், எனக்கு உங்களால இந்த அளவுக்கு பவர் தர முடியுமா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணும்னா உனக்கு மேல போறதுக்கான பவர் என்னால தர முடியும். ஆனா மாயமா மறைய வைக்கிற சக்தியை கொடுக்க முடியாது. கூட்டப்பையில இப்பவாது புரிஞ்சுதாடா? அந்த டம்மி ஹேட்டை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கடா. ஆனா என் ஹேட் தான் பவர்ஃபுல். நாங்க தான் நம்பர் 1, புரியுதா? என்னோட மூளைக்குள்ள அடுத்து என்ன சதி திட்டம்ங்கிறது நல்லா உருவாயிடுச்சு. மிஸ்டர் ஹேட், எனக்கு பவரை கொடுங்க. நான் மோட்டு தலையில இருக்கிற ஹேட்டை தட்டி பறிக்கணும். அந்த பவரை உடனே நான் தரேன். மோட்டு பத்லு, உங்களால சூப்பர் பவர் உள்ள ஹேட்டை போட்டுக்க முடியும். ஆனா இந்த ஜான் கிட்ட இருக்கிற சூப்பர் பிரைன் சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. இப்போ உங்களோட ஹேட்டும் என்கிட்டயே வந்துடுச்சு. எனக்கு உன்னோட சூப்பரான மூளை தேவையே இல்ல. என்கிட்டயே ஏற்கனவே சூப்பரான மூளை இருக்கு. மிஸ்டர் ஹேட், எனக்கு சூப்பர் பவரை கொடுங்க. அவனை நான் விரட்டி அடிக்கணும். உடனே அந்த பவரை நான் தரேன். எழுந்துடுறா. சீக்கிரம் சார், சீக்கிரம் வாங்க. இவங்க கிட்ட நான் அடி வாங்குறத விட நான் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க. என்னால முடியல. என்ன போட்டு அடிச்சு துவைக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால அவமானத்தை தாங்கிக்க முடியாது. My name is சிங்கம். சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இம்பாசிபிள்னு சொல்றல்ல. சீக்கிரமான ஜெயில கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ஹேட், நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்ப போயிடுங்க. இல்லனா உங்களுக்கு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. நீ ரொம்ப புத்திசாலியான மனுஷன், ரொம்ப நேர்மையானவன், எல்லாத்துக்கும் மேல பெரிய மனசு இருக்கு. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. வரேன். பாய்.